தொடர்ந்து மேடை வாழ்த்தரங்கத்திற்கு செல்கின்றது. இந்த சலங்கை பூஜை நாட்டிய நிகழ்வு சற்றே இளைப்பாரி மேடை வந்திருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களின் வாழ்த்துக்காகவும் ஆசிக்காகவும் தயாராய் நிற்கின்றது. அந்த வகையில் வாழ்த்தரங்கத்தை சிறப்பு செய்ய வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை மேடை கழிக்கும் தருணம். சிறப்பு விருந்தினர் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பெற்றவர் நாட்டுவாங்க கலைமணி கரூர் திரு நவ அதிர்ஷ்டபாலனை அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். அவரோடு இணைந்து சிறப்பு விருந்தினர்களாக ICCR அமைப்பின் முன்னாள் ரீஜனல் டைரக்டர் முகமது இப்ராஹிம் கலீலையா அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். ஆன்மீக செம்மல் மடிப்பாக்கம் திரு சுவாமிநாதன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். இந்த மேடையில் சிறப்பு விருந்தினர்களோடு இணைந்து மடிப்பாக்கம் ஸ்ரீ அன்னை நாட்டியாலயாவின் குரு டாக்டர் காயத்ரி வெங்கட்ரமணி அவர்கள். வாழ்த்தரங்கம் முறையே வரவேற்புரையோடு தொடங்குகின்றது. வரவேற்புரை வழங்க செல்வி தாரித்ரியின் மாமா இதோ உங்கள் முன்னே. Good afternoon, everyone. So, on behalf of Sri Annai Natyalaya, we extend our heartful gratitude to all of you being part of this auspicious occasion. It was a great honor to have our chief guest with us today, a towering personality in the field of Bharatanatyam, a Guinness World Record holder, an eminent Nattunavar, and distinguished Kalaimamani Karur, Mr. Nava Adishtabaran, and his lifelong dedication to the art form and his gracious presence today were truly inspired for our young dancers and added immense prestige to this celebration. Thank you so much for being here, sir. We are honored. Thank you. And we also equally honored by the presence of our honorable guest, Muhammad Ibrahim, sir. Thank you so much for being here. And always our Swaminathan, sir, and thank you so much for being here. Your gracious presence greatly enhanced the spirit and dignity of this event. Thank you so much. A special word of appreciation goes to our dear parents. Your encouragement, patience, and unwavering support were clearly reflecting in our children's steps. And this milestone belongs to you as much as it does goes to your children's. Congrats to all the parents. And once again, and also today's Salangai Puja marked a proud moment in the journey of our young dancers. The performance showcased their discipline, dedication, and sincere hard work under the guidance of their guru, Gayatri ma'am. And once again, we sincerely thank the parent and the guests for being here, and it's been a wonderful day for everyone. Thank you so much, guys. Thank you, sir. ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா சார்பாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் முறையே வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்காக டாக்டர் குரு திருமதி காயத்ரி வெங்கட்ரமணி அவர்களின் அழைப்பை ஏற்று நம்மோடு இணைந்திருக்கின்ற குருமார்களை சிறப்பு செய்கின்ற நேரம். சிவமந்திரம் பரதநாட்டிய பாடசாலையிலிருந்து குரு ஸ்ரீமதி வம்சதாரா மகாலிங்கம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். நாட்டுவாங்க கலைமணி ஸ்ரீமதி தமிழ்மதி முரளி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
குரு திருமதி தமிழ்மதி முரளி அவர்கள். மதுரவாயல் தன்யஸ்ரீ நாட்டியாலயாவிலிருந்து குரு திருமதி காருண்யா கண்ணன் அவர்கள். திருமதி கருணா கண்ணன் அவர்கள். தமிழிசை நாட்டிய கலைக்கூடம் தண்டையார்பேட் சார்பாக குரு டாக்டர் காயத்ரி வெங்கட்ரமணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. சிறப்பு விருந்தினர்களுக்கான நேரம். நம்முடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய பல பணிகளுக்கு இடையிலும் இந்த மாணவ கண்மணிகளை வாழ்த்தியும் ஆசி வழங்கியும் சிறப்பு செய்ய ஒப்புக்கொண்டபடி இந்த மேடையில் எங்களோடு இணைந்திருக்கும் தலை சிறந்த நாட்டிய குரு இவர். ஒரு பரதநாட்டிய குருவாக மட்டுமல்லாது தன்னிடம் பயிலும் மாணவர்களை தாண்டி வளர்ந்து வரும் இளம் கலைஞர்களையும் இளம் குருமார்களையும் ஊக்குவித்து அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் முறையே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தலை சிறந்த ஆசான். கலையையே தன் வாழ்வாக கொண்டிருக்கும் இவர் வாய்ப்பாட்டிலும் வல்லவர். பல நாட்டிய வகைகளின் நுணுக்கங்களில் ஆய்ந்து தேர்ந்தவர். உலக சாதனைகள் நடத்தியதற்கென்றே இவருக்கு ஒரு மாபெரும் உலக சாதனை விருந்து வழங்கலாம் என்று நாம் சொன்னால் அது மிகையாகாது. உங்களது பலத்த கரகோஷம் அவருக்கு நம்முடைய காணிக்கையாக இந்த மேடையில் வழங்குகின்றோம். எத்தனையோ வளரும் கலைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கி அவர்கள் வளர ஏணியாக இருக்கும் இவர் பார்க்காத சபாக்கள், ஆடாத மேடைகள், நடத்தாத நாட்டிய நிகழ்வுகள், உலக சாதனைகள் என்று எதுவுமே பாக்கியில்லை என்றே இந்த மேடையில் நாங்கள் பதிவு செய்கின்றோம். ஆடவல்லான் இசை ஆலயத்தை நிறுவி ஆலயமாய் கலைக்கு தொண்டு செய்து வரும் இவர் சாதனை செம்மல், கலை செம்மல், கின்னஸ் நாயகன், தாண்டவ கூத்தன், நடன சிகாமணி, நடன வேந்தன், அப்பப்பா இன்னும் எத்தனை பட்டங்களை நான் அடுக்கிக் கொண்டே செல்ல என்று தெரியவில்லை. அந்த வகையில் நம்மோடு இந்த மேடையில் இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் கரூர் திரு நவ அதிர்ஷ்டபாலனையா அவர்களுக்கு மடிப்பாக்கம் ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா சார்பாக கௌரவம் செய்யப்படுகின்றது. குரு திருமதி காயத்ரி வெங்கட்ரமணி அவர்களோடு இணைந்து மகத்தியின் பெற்றோர் சிறப்புரை வழங்க ஐயா திரு அதிர்ஷ்டபாலன் சார் அவர்கள் இதோ நம் முன்னே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் வாக்குக்கிணங்கி அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோர் பெருமக்களையும் சபையில் வீற்றிருக்கும் ஆன்றோர் பெருமக்களை அனைவருக்கும் என் பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பொதுவாக சலங்க பூஜை அப்படிங்கிறது முதல் நிலை அல்ல, முதற் படிக்கட்டு அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த நடந்த சலங்கை ஏற்பு விழா முடிஞ்ச இந்த மாணவர்களுடைய நடனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கரகோஷத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு என்னமோ பத்தாத மாதிரியே இருந்துச்சு. ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ அற்புதமாக அருமையாக ரொம்ப நுணுக்கமாக அவங்க வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தைங்க பண்ண விதமும் அவங்க வெளிப்படுத்தின அந்த அபிநயமும் மெய்சிலுக்கிற வண்ணம் இருந்துச்சு. ஸோ அதுக்கான அப்ளாஸ் வந்து எனக்கு உங்கள் சைட்லேருந்து சரியாக வரலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிக் அப்ளாஸ் ப்ளீஸ் அவங்க எல்லாத்துக்கும். அந்த குழந்தைங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களோட கைத்தட்டல் தான். ஸோ உங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டோ நாங்கள் சொல்கிற பாராட்டோ அதெல்லாம் எது இல்லை, மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த கைத்தட்டல் தான் அந்த குழந்தைங்களை வந்து இன்னும் உற்சாகப்படுத்தும் அப்படின்னு. எல்லாமே உங்களுடைய குழந்தைங்க தான் அங்கே ஆடி இருக்கவங்க எல்லாமே. ஸோ அவங்களுக்காக மறுபடியும் ஒரு பிக் அப்ளாஸ். நன்றி. இவ்வளோ அழகாக திறமையாக அற்புதமாக ஆடின அந்த குழந்தைங்களுக்கு ஆட்டுவித்த குருவுக்கு உங்களுடைய அப்ளாஸ் ப்ளீஸ். பொதுவாக இசைக்கலையில் வந்து நிறைய ஆளுமைகள் வந்து இருக்க மாட்டாங்க, சொற்பமான ஆளுமைகள் தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பயிற்சியும் முயற்சியும் வந்து ரொம்ப அதீதமாக இருக்கணும். அந்த அளவுக்கு அதீதமாக இருக்கிற ஒருத்தரால் மட்டும்தான் இதில் வந்து வெளியில் வர முடியும். அதனால் மற்ற எல்லா துறையும் எடுத்துட்டிங்கன்னா நிறைய பேர் லட்சக்கணக்கில் இருப்பாங்க. ஆனால் இசைத்துறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில் இருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்கள வந்து அந்த பாக்கியவான்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த கலை வந்து அவங்கள போய் சாரும். அந்த மாதிரி மிக சொற்ப எண்ணிக்கையில் இருக்க இசைக்கலைஞர்களுக்கு அவங்க எல்லாருமே முற்ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட புண்ணியம் செஞ்ச குழந்தைங்க தான் இவங்க, நாங்கள், எங்களை குருமார்கள், இங்கே இருக்கிற எல்லாருமே. பொதுவாக வந்து யாருக்கும் இது வந்து எளிதாக போய் கிடச்சிறது. எத்தனையோ இப்போ இவங்களோட வகுப்பில் கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்கள் படிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ மாணவர்கள் படித்தாலும் எல்லாத்துக்கும் இந்த சலங்க பூஜை அரங்கேற்றங்கிற வாய்ப்பு எல்லாத்துக்குமே போய் சேர்றது இல்லை. சில பேர் ஆரம்பத்துலேயே நின்றுறாங்க, சில பேர் வந்துட்டு பண்ண முடியாமல் போயிடுது, அவங்களோட சூழல் காரணமாக நிறைய பேர் பண்ணாமல் போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் யாருக்கு அந்த குடுப்பனை இறைவனால் அனுகரிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் இது கிடச்சிருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஆடின இந்த 6 குழந்தைகளும் நாளைய தைப்பூசத்தை நாயகன் திரு முருகப்பெருமான் மாதிரி அவருக்கு 6 முகம் மாதிரி 6 குழந்தைகளும் ரொம்ப அழகாக 6 விதமான நடனத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஸோ அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஒவ்வொரு நடனமும் ஒரு புஷ்பாஞ்சலியில் ஆரம்பித்து இப்போ கடைசியாக முடித்த நடனம் வரைக்கும் யாருக்கு எதை எப்படி கொடுத்தா அது போய் சேரும் அப்படிங்கிறத அழகாக அந்த குழந்தைங்களை தேர்வு பண்ணி அந்த பாடல்களை தேர்வு பண்ணி அவங்க குரு திரு காயத்ரி அவங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நுணுக்கமாக அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, செதுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ். எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அருமையாக பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பொதுவாக காயத்ரி அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப டெடிகேட்டிவான ஒரு பர்சன், ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எல்லாத்துலேயும் அப்கிரேட். எங்களோட கூகுள்லே அவங்க தான். நாங்கள் எந்த ஒரு டவுட்டு தேடினாலும் நாங்கள் வெளியில் மொபைல்லலாம் தேடணும்னு அவசியம் இல்லை. இந்த தமிழ்மதி இருக்காங்க, போடுறா காயத்ரிக்கு ஒரு ஃபோனை அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து எல்லாத்துலேயும் அப்கிரேடாகவே இருப்பாங்க. ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப திறமைசாலி. அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்வாங்க. எந்த அளவுக்கு அவங்க செய்வாங்கன்னா அப்கிரேட். நாளைக்கு வரப்போகிற ஏஐ வரைக்கும் அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்கிரேடான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அதே மாதிரி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நான் கிட்டத்தட்ட எனக்கு 2016 அவங்கள எனக்கு தெரியும். 2017 நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணேன். அந்த நிகழ்ச்சிக்கான அவங்க வரல. அப்போ தான் ஃபீல்டுக்குள்ளார நுழையிற டைமிங் இங்கே வந்து
அப்புறம் 2019 அவங்களோட நட்பு கொஞ்சம் க்ளோஸ் ஆனோம். அப்புறம் என்னோட நிகழ்ச்சியில் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2022லேருந்து எங்களோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரே கைடன்ஸில் இருக்கோம். என்னோட வழிகாட்டுதலில் அவங்க இப்போ வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்களோட குரு எந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமானவர் அப்படின்னா, தண்டாயுதபாணி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியமான ஒரு பரத கலைஞர். அவர் பெரிய ஆசான். அவங்களோட சிஷ்யை தான் சித்ரா சுப்பிரமணியம். அவங்களோட சிஷ்யை தான் காயத்ரி ரமணி அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பாரம்பரியத்துலேருந்து கற்றுக்கிட்டு வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு மதுரையில் பிறந்து ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்து சென்னையில் கோலூன்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அடிக்கடி நாங்கள் சாமிநாதன் ஐயாவுக்கும் எங்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கும். நான் வந்து மதுரை காயத்ரி அப்படின்னு சொல்லுவேன். அது எப்படிப்பா நீ சொல்லலாம், எங்கள் ஆற்று மாட்டு பொண்ணவங்க அது வந்து சென்னை காயத்ரி தான் இனிமேல் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ஐயா வந்து காயத்ரி மேம் வந்து ஊக்குவிக்கிறதுல ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அவங்களுக்குன்னே இருந்து அவங்க கூட இருந்து செயல்படுத்தி அந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ ஐயா அவங்களுக்கு பெரிய நன்றி. இவ்வளோ குழந்தைகளையும் இந்த 6 குழந்தைங்களுக்கும் 6 விதமான பாடல்களை தேர்வு பண்ணி அதை அழகாக இந்த தருணத்தில் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துருக்கீங்க மேம். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதை அற்புதமாக வெளிப்படுத்தின குழந்தைங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் வந்து வாழ்க்கையில் உயரிய நிலையை அடைவீங்க. அந்த அளவுக்கான ஒரு எல்லாவித கேப்பபிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது. இன்னும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு முதற்படி தான். சலங்கை ஏற்பு விழாங்கிறது முதற்படி. அரங்கேற்றங்கிறது அதோட முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் உண்மையிலேயே முதல் அரங்கமே உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. உங்கள் குழந்தைங்கள் எல்லாத்தையுமே இசைக்கலையில் வந்து பயிற்றுவிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள். எல்லாத்துக்கிட்டே நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் வந்து நல்லொழுக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இசைக்கலை மட்டும்தான் முழு காரணம். மற்ற எந்த ஒரு நீங்கள் ஆக்டிவிட்டிலையும் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அன்பு, பாசம், மரியாதை, ஒரு பெற்றோர்கிட்ட எப்படி அணுகுமுறை பண்ணணும், ஒரு ஆசிரியரை எப்படி மதித்து நடக்கணும், தன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் மோட்டிவேட் ஆகணும், பக்தி நிலையை எப்படி அடையணும், நீங்கள் வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல மனிதராக வரணும் அப்படிங்கிற எல்லா ஒழுக்கத்தையும் கற்பிக்கிறது இந்த இசைக்கலைங்கிறத நான் ரொம்ப பெருமையாக வந்து கருதுகிறேன். அதனால் எல்லா குழந்தைங்களும் இசை வந்து பயிலணும் அப்படிங்கிறது என்னோட ஆவல். அதுக்கு இவ்வளோ தூரம் இவ்வளோ அருமையாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அது நீங்கள் இல்லைன்னா சாத்தியம் ஆயிருக்காது. என்னதான் நாங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களோட சாத்தியக்கூறு தான் இவ்வளோ அருமையான நிகழ்ச்சியும் வந்திருக்கு. ஸோ பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு கல்ச்சர் ஆக்டிவிட்டி அப்படின்னா அதில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்குறதில் கலீத் முகமது ஐயா வந்து ரொம்ப சிறந்தவர். அவர் வந்து எங்களை எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னும் நீங்கள் நல்லா செய்யணும், இன்னும் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அவர் எப்போவுமே தன்னடக்கமாகவே பேசுவார். அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே அவர் வந்து சொல்லுவார். எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு பகிர்ந்தார். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து மாணவர்களை ஊக்கமளிக்கிறதுல ஐயா வந்து முதன்மை பங்கு வகிக்கிறார். எப்போ கூப்பிட்டாலும் அதை சலிக்காமல் நாங்கள் வர்றோன்னு சொன்னால் கூட இல்லை நீங்கள் டைம் மட்டும் சொல்லுங்கள், நான் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் தவறாமல் அந்த இடத்துக்கு அங்கே வந்து எங்களை ஊக்குவிக்கிறதுல ஐயா அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக பக்கவாத்தியம் ரொம்ப அருமையான ஒரு அந்த எல்லாத்தோட வேவ் லென்த்தும் ஒன்றா இருந்தால் அந்த கச்சேரி எந்த அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ரொம்ப எல்லா கோஆர்டினேஷனும் ஒன்றா சேர்ந்து ஒரு பக்காவாத்தியமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையாக பாடின உருக்கமாக உருக வைத்த என்னுடைய இனிய நண்பர் மேகவண்ணன் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா என் நண்பனை பற்றி நானே பேசிக்கக்கூடாது. நிறையா அவர் வந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுல ரொம்ப சிறந்த ஆற்றல் மிக்கவர், இசை ஆசிரியர். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் தகுந்தாற் போல் அவர் வந்து பாடுறதுல வல்லவர்.
ஸோ என்னுடைய இனிய நண்பர் அவர். நீண்ட கால நட்பு, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் பழக்கம். ஸோ அவர் எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக நடந்துக்குவார். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிருதங்கம். ஆனால் அந்த மிருதங்கம் நான் காணோம். சாப்பெல்லாம் சும்மா மிரட்டி விட்டாங்கண்ணா. ஒவ்வொரு அறுதியும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மிருதங்கத்தோட ஏன்னா நடனத்துக்கு ரொம்ப முக்கியம் வந்து பாட்டு, அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியம் மிருதங்கம். இந்த பாட்டு எந்த அளவுக்கு ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது. பாட்டு எந்த அளவுக்கு உயிரோட்டம் கொடுக்குதோ அந்த அளவுக்கு அந்த உயிரை நிலைநிறுத்துறது வந்து மிருதங்கம். ஸோ அண்ணா அவங்க வந்து ரொம்ப சூப்பராக வாய்ச்சாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு அந்த குழந்தைங்க அந்த விழுந்தது கூட நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க. விழுந்ததுக்கு கூட அதுக்கு ஒரு வாசிப்பை வந்து எந்த அளவுக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்களோட அடவுக்கு தகுந்தாற் போல் அடவுக்கு வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி இப்போ வெகு சிலர் தான் இந்த மாதிரி வாசிக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக வாசிச்சிங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. சாப்பெல்லாம் செவிலே சாத்தின மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஒவ்வொரு சாப்பும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தபடியாக வயலின் துர்கா மேம். அவங்கள பற்றி ஒவ்வொரு அந்த பாட்டு அந்த ராகத்தை பிரதிபலிக்கிறதுல முதன்மைப்படுத்துறதுல அவங்களோட பங்களிப்பு இல்லாமல் அது நகராது. அந்தளவுக்கு ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு அந்த ஜீவனை வந்து உயிரோடு கொண்டு வந்து அந்த ராகத்தை வந்து அந்த வயலின் மூலியமாக கொண்டு வந்து இங்கே நம்மளுக்கு அந்த இசையை வந்து நம்ம காதுகளுக்கு இன்பமாக கொண்டு போய் சேர்த்தது அவங்களோட பங்களிப்பு. ஒவ்வொரு பாடலுக்கும் அவங்க தான் முதன்மையாக எடுக்கிறாங்க. அது எப்படி அந்த ஜீவன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் கிரகிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு உயிரோட்டமான ஒரு இசையை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃப்ளூட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே அவர் வந்து ஃப்ளூட் ஹையும் போகாமல் லோவும் போகாமல் அந்த பிச்சோடு அவர் சேர்த்து வாசித்த அந்த விதம் எல்லாத்தையுமே அந்த கண்ணன் பாட்டு எல்லாத்துக்குமே அவர் கண்ணனுக்கு மெயினாக ஃப்ளூட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அது இம்பார்ட்டன்ஸை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பொதுவாக இந்த பஞ்சவாத்திய கருவின்னு சொல்லுவாங்க, ரிதம் பேடு ஹரிஹரன் அண்ணா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா அந்த மிருதங்கத்தை எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒவ்வொரு நீங்கள் கொடுத்த ஜண்ட மேளம் அந்த உடுக்கசோட ஓசை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. அந்த இடம் தவறாமல் அந்த பாட்டுக்கு அந்த குழந்தைங்க ஆடுறதுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த தாளத்தோடு அது இருந்தது ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. இது ரொம்ப அருமையாக இருந்துச்சுண்ணா. ரொம்ப 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 நன்றி. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வர்ணனை பொறுமையாக பேசுகிறது ரொம்ப அழகு. அது வந்து தமிழ் உச்சரிப்போடு ரொம்ப அருமையாக சகோதரி அவங்க பேசியிருக்காங்க. ஸோ வர்ணனை அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பாடலுக்கும் அதுக்கு அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மியூசிக்கை சொல்கிற விதமாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரோட இன்ட்ரடக்ஷன்ஸும் மெதுவாக என்னை பற்றி நிறையா பெருமையாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்காகவே நான் நிறையா பேசணும் உங்கள்கிட்ட. ஸோ ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு மேம். எங்கே தான் இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மேம். ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக அதை உச்சரிப்போடு வாசிக்கிற சொல்கிறது அந்த காம்பேரிங் மெத்தடே ரொம்ப ஐடியாலஜியே சூப்பராக இருந்துச்சு மேம். ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரெஸ்ஸு மேக்கப்லாம் ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒன்று சேர்த்தார் போல் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேக்கப் மேன் அவங்களுக்கும் ட்ரெஸ் தமிழரசு அண்ணா தானா நம்ம அண்ணா தானா அந்த அண்ணாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்களோட எல்லா நிகழ்ச்சிகளையும் தமிழரசு அண்ணன் தான் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆனால் ஒரு நிமிஷம் வாங்கினா மேக்கப் மேன் தமிழரசு அண்ணா எங்கள் செட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் மேக்கப் மேன். ரொம்ப அருமையாக எப்போவுமே தான் எல்லாரும் ஒவ்வொரு டெடிகேஷனோட செய்வாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அண்ணாவோட பங்களிப்புங்கிறது ரொம்ப ஆளுமையான பங்களிப்பாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்ண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் காயத்ரி மேமுக்கு வந்து எப்போவுமே உறுதுணையாக இருக்கிறவங்க சாமிநாதன் ஐயா. அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிறவங்க தான் நான் சொல்லலாம். அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க எப்படின்னா
மேம் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க அம்மா ஃபோன் அடித்து கேட்பாங்க, எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுல அவங்க வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, தன் குழந்தைய இன்னும் கை குழந்தையா பார்க்குறவங்கள யாருன்னா அவங்க 2 பேரும் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்வாங்க. அதுலேயும் சொல்லப்போனால் 2 பேரும் ஹியூமன் சென்ஸில் வந்து பயங்கரமாக இருப்பாங்க. வீட்டுக்கு போனோம்னா கலக்கலன்னு இருக்கும். அதுலேயும் அப்பா வந்து அமைதியாக இருப்பார். அம்மா வந்து பெருசாக ஒரு 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 பெரிய காமெடி ஒன்று சொல்லுவாங்க. அவ்வளோ விஷயத்த சொல்லிவிட்டு அப்பா 2 வார்த்தையில் அந்த காமெடி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவார். அவ்வளோ இதாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்தோம்னா அமைதியாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு சண்டை போடுவாங்க. ஏன் சண்டை போடுவாங்கன்னே தெரியாது 2 பேரும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்தளவுக்கு ஒத்துமையான ஒரு தம்பதிகள். அது பார்க்குறப்ப ரொம்ப பொறாமையாக இருக்கும், அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குறப்ப. ஸோ இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு உறுதுணையாக ஊக்கத்துணையாகவும் இருக்கிற அம்மா அப்பா அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த தருணத்தில் உங்களை எந்த அளவுக்கு நான் ஒரு ஒரு அம்மா அப்பாங்கிறது ஒரு 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 குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத அவங்கள பார்த்துக்கணும். அவங்களுக்கு எப்பவும் பேக் போனாக இருக்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ அழகாக நடந்ததுக்கு பெற்றோர்கள் மிகப்பெரிய காரணம். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இந்த நிகழ்வு அன்னை நாட்டியாலயாவோட பணி இதோடு நிற்காமல் இன்னும் நிறைய சலங்கை ஏற்பு விழா, அரங்கேற்ற விழாவெல்லாம் கண்டு இன்னும் பெரிய ஆளுமை மிக்க ஒரு நடன கல்லூரியாக மாறணும் அப்படிங்கிறது என்னோட ஆவல். அது அந்த அளவுக்கு அவங்க உழைப்பாங்க. அதுக்கு நாங்கள் எல்லாரும் அவங்களுக்கு பக்கத்துணையாக இருப்போம்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதற்கு முன்னதாக எனது சார்பாக எனது தோழிகள் வந்து காயத்ரி மேம் அவங்களுக்கு வந்து ஒரு பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். திரு தமிழ்மதி அவர்களும் வம்சதரா அவர்களும் என் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இத்தருணத்தில் அவர்களை கௌரவிப்பார்கள். அதில் இருக்க அந்த கவரில் இந்த நல்லதொரு நிகழ்வில் நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய திரு காயத்ரி ரமணி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி என்று சொல்வதற்கேற்ப பல பெரும் அரிய சாதனைகளை செய்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் கரூர் திரு அதிர்ஷ்டபாலன் சார் அவர்களின் வாயிலாக இந்த குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கின்ற வாழ்த்தும் ஆசியும் இவர்கள் எதிர்காலம் சிறந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லாத நிலையை இந்த மேடையில் நமக்கு உறுதி செய்திருக்கின்றது. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இவர் சிறப்பு விருந்தினராக நடந்து கொண்ட நாளே இல்லை. ஸ்ரீ அன்னை நாட்டியாலயாவின் வளர்ச்சியிலும் எங்கள் குரு திருமதி காயத்ரி வெங்கட்ரமணி அவர்களின் வளர்ச்சியிலும் இந்த சிறார்களின் வளர்ச்சியிலும் தினந்தோறும் அக்கறை கொள்ளும் வழிகாட்டி இவர். லக்ஷ்மி வாசன் கூட்டு நிறுவனங்களின் நிர்வாக இயக்குனர் என்பதோடு மட்டுமல்லாது ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகள் சேவா சமிதியின் தலைவர், தொழில்முறை தொழிலதிபர் என்றாலும் ஆன்மீக தொண்டு, கலை தொண்டு, மக்கள் தொண்டு என்று சேவை ஒன்றையே தன் வாழ்நாள் நோக்கமாக கொண்டு வாழ்ந்து வருபவர். அவரது அயராது உழைக்கும் ஆற்றல் இளைய தலைமுறை அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்பதால் அவரது வாழ்த்துக்காகவும் ஆசிக்காகவும் இந்த மேடை இதோ அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. அவர்களுக்கு சிறப்பு செய்ய குரு திருமதி காயத்ரி வெங்கட்ரமணி அவர்களோடு இணைந்து செல்வி இலக்கியாவின் பெற்றோர். ஆசி வழங்க சுவாமிநாதன் ஐயா அவர்கள். குருபியோ நமக. ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர.
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய நமஸ்காரங்களை தெரிவித்துக்கொண்டு ஒரு சிறு உரையை சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசிய திரு பாலன் அவர்கள் நாங்கள் 2 பேர் பேச வேண்டியதை அவரே எல்லா விஷயத்தையும் பேசிட்டார். அதனால் அதுக்கு மேலே உங்களுக்கு காக்க வைக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை. திரு பாலன் அவர்கள் எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணிட்டார். இருந்தாலும் என்னை இங்கே அழைத்தமைக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினமாக அமைந்திருக்கின்றது. அதற்கு காரணம் அருமுக கடவுளை நினைத்து எப்படி 6 கார்த்திகை பெண்கள் இணைந்து ஆறுமுகனை ஒரு முகனாக ஆக்கினார்களோ, அதே போல் இன்றைக்கி இந்த குழந்தைகள் 6 குழந்தைகளும் ஒரே மாதிரி ஆடித்து. அது நீங்கள் எல்லாம் கரகொள்ளி சொல்லணும். ஒரு நல்ல கோஆர்டினேட்டட் எஃபோர்ட்ஸ். ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்கலாம். நார்மலாக ஒரு குழந்தை ஆடினா நமக்கு அது என்ன தப்பு பண்ணுறதுன்னு தெரியாது. இல்லை 2 குழந்தைகளுக்கும் ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கலாம். 6 குழந்தைகளும் ஒரே மாதிரி ஆடினா தான் அது அமைப்பு நல்லாயிருக்கும். அதே போல் இன்றைக்கி இந்த 6 செல்விகள், அது நேத்ரா சரவணனாக இருக்கட்டும், அல்லது சொரூபாவாக இருக்கட்டும், அல்லது தாரிணியாக இருக்கட்டும், அல்லது இலக்கியாவாக இருக்கட்டும், அல்லது மகதியாக இருக்கட்டும், அல்லது பின்னியாவாக இருக்கட்டும், 6 பேரும் டிஃப்ரெண்ட் ஏஜ், டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸு, டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ஸு. 7வது படிக்கிறவங்க, 9வது படிக்கிறவங்க, ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்க, அந்த மாதிரி பலவிதமான வயது வித்தியாசம் இருந்தால் கூட இங்கே மேடையில் ஆடும்பொழுது 6ம் அப்படியே ரொம்ப மணியாக ஆடினாங்க. அதை பாராட்டாமல் நம்ம இருக்க முடியாது. அது அந்த குழந்தைகள் 6 பேரும் அது மாதிரி நடனமாடினா கூட அதற்கு ரொம்ப எஃபோர்ட் எடுத்து செஞ்சது குரு திருமதி காயத்ரி வெங்கட்ரமணி என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு அந்த பெற்றோர்கள் அனைவரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். கடந்த ஒரு 3 மாதங்களாக அவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு விட்டு திருப்பி அழைச்சின் பொழுது இதெல்லாம் நான் கண்கூடாக பார்த்து கொண்டு இருந்தேன். அவங்களுடைய பேரண்ட்ஸோடைய எஃபோர்ட் இல்லாமல் இதை செஞ்சுருக்க முடியாது. அதே போல் குருவினுடைய எஃபோர்ட் இல்லாமல் இந்த 6 குழந்தைகள் ஆடியிருக்க முடியாது. அதே போல் அந்த குழந்தைகளுடைய எஃபோர்ட்டும் அதில் இருந்திருக்கு. அதுதான் அதில் ஒரு பெரிய சமாச்சாரம். சின்ன குழந்தைகளாக இருந்தால் கூட எஃபோர்ட் நல்லா இருந்தது. அதுலேயும் முக்கியமாக சொல்லப்போனால் செல்வி சொரூபா அவர்கள் ஆரம்பத்தில் ரொம்ப வருஷம் ஆடிட்டு தன்னுடைய படிப்பு காரணமாக ஒரு 3 வருடம் இடைவெளி திருப்பி ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண உடனே தனக்கு கிடைச்ச நேரத்தில் கடந்த ஒரு 3 அல்லது 4 மாதங்களாகத்தான் நினைக்கின்றேன், 3-4 மாதங்களாக ப்ராக்டிஸ் பண்ணி இன்றைக்கி சலங்கு பூஜைக்கு வந்துட்டாங்க. இன்னொரு 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் அடுத்தது அரங்கேற்றத்துக்கு கூட வந்துடலாம். அந்தளவுக்கு நல்ல சிறப்பாக ஆடினாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தி. நீங்கள் பேரண்ட்ஸ் இல்லாமல் குழந்தைகள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. இந்த அளவுக்கு குருவுக்கும் நீங்கள் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்மளுடைய குழந்தைகளுடைய எண்ணம் என்ன இதில் சொன்னாங்க. 6 குழந்தைகளுக்கு 6 விதமான எண்ணங்கள் இருக்குது. ஒருத்தர் நான் முனைவர் பட்டம் வாங்கணுங்கிறாங்க, ஒருத்தர் நான் ஐஏஎஸ் போகணுங்கிறாங்க, ஒருத்தர் நான் குழந்தை நல்ல டாக்டராக போகணுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்குது. அவங்களுடைய எண்ணம் என்னங்கிறத நீங்கள் நினைத்து அதுக்கு படிக்க வைப்பதோடு சேர்ந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக இந்த டான்ஸை தொடர்ந்து நீங்கள் அரங்கேற்றம் செய்து அதற்கு மேலேயும் மேடை ஏற்றுறதுக்கு நீங்கள்லாம் உதவி பண்ணணும் அந்த குழந்தைகளுக்கு. அதோடு இல்லாமல் மற்ற குழந்தைகளையும் அவங்களுக்கு எதில் எஃபர்ட்ஸ் இருக்கோ, சில பேருக்கு டான்ஸில் இருக்கலாம், சில பேருக்கு மிருதங்கத்தில் இருக்கலாம், சில பேருக்கு விளையாட்டில் இருக்கலாம். அவங்களுக்கு எதில் எஃபர்ட்ஸ் இருக்கோ அதனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் குழந்தைகளுக்கு
ஊட்ட வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த இன்றைய தினத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய சீஃப் ரிப்போர்ட்டர் திரு சங்கர் அவர்கள் வர வேண்டியதாக இருந்தது. அவர் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக இங்கே வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் அவரை எனக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணி கலெக்டரோட ஒரு மீட்டிங்கில், அவர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா சீஃப் ரிப்போர்ட்டருங்கிறதுனால கலெக்டரோட ஒரு மீட்டிங்கில் அவர் ஹெல்டப் ஆகிட்டார். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலை என்று தன்னுடைய வேண்டுதலை கூறி இந்த குழந்தைகளோடு சேர்ந்து இந்த குரூப் ஃபோட்டோவை அனுப்பிவிட்டால் நான் வந்து ஓரிரு தினங்களிலே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் போட்டுவிடுகிறேன் என்று என்னிடம் படித்தார். அதனால் திரு பத்மநாபன் அவர்களே எனக்கு இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ வாட்ஸ்அப்பில் இந்த இதை அனுப்பிச்சா நான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு இந்த குழந்தைகளுடைய ஃபோட்டோவை நான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போடுறதுக்கு ஏற்பாடு செய்து கொள்கிறேன் என்று தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் அடிக்கடி சலங்கை பூஜை திருமதி காயத்ரி வெங்கட்ரமணி அவர்கள் நடத்த வேண்டும். அடுத்து கூடிய விரைவில் செல்வி காவியா பாலகிருஷ்ணனுடைய அரங்கேற்றம் நடைபெற வேண்டும். அதோடு இன்னும் வேறு எந்த குழந்தைகள் அரங்கேற்றம் நடைபெற வேண்டும் என்பதை குரு அவர்கள் தீர்மானித்து வழிகாட்டுதலுடன் நல்ல சிறப்பாக எல்லாம் நடக்க இறைவனை வேண்டுகின்றேன். இந்த மேடையை அலங்கரித்த திரு பாலன் அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர் திரு முகமது இப்ராஹிம் கலீல் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் கலீல் அவர்கள் ஐசிசிஆரில் ரீஜனல் டைரக்டர் இருக்கும்போது என்னுடன் ரொம்ப நெருங்கி பழகுவார். எல்லா நிகழ்ச்சிக்கும் என்ன, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட்டு, த்ரூ அவுட் வேர்ல்டு அவர் நிறையா ப்ரோக்ராம் செய்யக்கூடியவர். அவர் தற்பொழுது ரிட்டையர்டாகி இங்கே ரஷ்யன் எம்பேசியோடு ரொம்ப தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் இங்கே வந்தமைக்கு என்னுடைய பர்சனலாக அவருக்கு நான் ஒரு தேங்க் பண்ண ஆசைப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் அவர் பக்கவாத்தியத்தை பற்றியெல்லாம் நிறையா சொன்னாங்க. அதில் இசை பாடியவர் திரு மணிவண்ணனாக இருக்கட்டும், அல்லது திரு ஸ்ரீதர் பாண்டியனாக இருக்கட்டும், துர்கா மேடமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நல்ல பிரமாதமாக எல்லாம் ஆஸ்தான வித்வான் என்ன மாதிரி அவங்களும் இந்த அன்னை நாட்டியாலுடைய ஆஸ்தான வித்வான்கள். அதில் ஸ்ரீதர் பாண்டியனுடைய குரு கும்பகோணம் சரவணன் எனக்கு 25 ஆண்டுகளாக பழக்கம். என்னுடன் திருவாரூரில் மும்மூர்த்திகள் விழாவில் ரொம்ப சிறப்பாக வந்து வாசிப்பார். யாருக்கு வேணாலும் வாசிப்பார். அவர் ஜேசுதாஸ்லேருந்து எந்த வித்தியாசமும் பார்க்காம இன்றைக்கி உள்ள இளைய கலைஞர் முதற்கொண்டு அத்தனை பேருக்கும் சரவணன் வாசிக்கக்கூடியவர். அதே போல் ஸ்ரீதர் பாண்டியன் இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இன்றைக்கி வாசித்தார். அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலே நான் அவர் வாழ்த்து கூறி மேலும் மேலும் நன்றாக வளரும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நன்றி கூறி வெளிப்படுகின்றேன். ஜெய ஜெயசங்கரா, ஹரஹர சங்கரா. வாழ்த்தும் ஆசியும் நம் வாழ்க்கையின் எல்லா நல்ல செயல்களுக்குமான ஆதாரமாக விளங்கும். அந்த வகையில் ஐயாவினுடைய ஆசிகளுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இவர் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் முன்னாள் பிராந்திய தலைவர், இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியன் என்று சொல்லப்படுகின்ற ஐசிசிஆர் அமைப்பின் முன்னாள் தென்னிந்திய தலைவர், இந்திய பாரம்பரிய அடையாளங்களான கலை, இலக்கியம் என்று நம் சிறப்புகளை எல்லாம் மேலை நாடுகளுக்கு கொண்டு சேர்க்கும் உயர்ந்த சேவையை செய்து வந்தவர், வருபவர், இன்னும் எதிர்காலத்திலும் செய்ய போகிறவர். பல வளரும் கலைஞர்களின் வாழ்க்கை ஒளிமயமாக மாறுவதற்கு காரணமாக இருந்த உன்னத மனிதர் இவர். பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் மிகவும் எளிமையானவர். ஐயா நம்மோடு இந்த மேடையில் இணைந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. அவர்களுக்கு சிறப்பு செய்ய ஸ்ரீ அன்னை நாட்டியாலயாவின் குரு திருமதி காயத்ரி வெங்கட்ரமணி அவர்களோடு இணைந்து குமாரி ஸ்வரூபாவின் பெற்றோர்
வாழ்த்துரை வழங்க ஐயா அவர்கள். Namaskaram and very good morning to everyone present here. Respected Sri Nava Ashishta Balanji, respected Dr. Gayatri Venkatramaniji, respected Anmiga Senmal, my dearest friend Madipakam Swaminathanji, and respected my dear parents and my dear beloved students. It gives me immense pleasure to take part in the Salangai Anivida of Kumari Netra Saravanan, Kumari Swarupa, Kumari Daritri, Kumari Ilakya, Kumari Mahati, Kumari Pranita, I'm sorry, and being organized by Sri Annai Natyalaya, which is of course a very highly renowned and reputed institution. Today's Bharatanatyam performance by these little children were awesome, scintillating and mind-blowing one. I did enjoy a lot and hope you too all enjoyed it greatly. These students are really blessed to have learnt Bharatanatyam under the tutelage of Guru Srimati Dr. Gayatri Venkatramaniji, and in fact, I enjoyed it a lot. These students, inshallah, should attain greater heights in the days to come, not only in their academic career, but also in other extracurricular activities. With my heartfelt blessings and with all your blessings, they will definitely achieve it. And as ICCR, Indian Council for Cultural Relations, is the cultural wing of Ministry of External Affairs, which looks after the welfare activities of international students who come to India for pursuing their higher studies in various colleges and universities spill over India. Apart from this, ICCR conducts cultural programs for the promotion and propagation of art and culture in our region. I have conducted nearly 700 programs in Chennai itself, and apart from that, I have sent few cultural troops from Chennai to abroad under the bilateral cultural exchange program of Government of India. And I wish Sri Annai Natyalaya all the best in all their future endeavors. Today's orchestra was wonderful, and Natuangam and choreography by Srimati Gayatri Venkatramaniji was excellent, and their accompanist excelled in their respective fields. Hats off to them, and I once again pray the Annai Natyalaya should attain great heights, and I am really thankful and grateful to Madipakam Sri Swaminathanji and Srimati Gayatri Ramani Madamji for giving me this opportunity and making me one of the special guests of this grand gala event. And I don't want to take much of your time. And before I conclude, I should appreciate Muttamil Vittagi, Compere, Dr. Maitreyi Rajagopalanji, who is, I understand, is the Asthana anchor of this great institution. Hats off, madam, for having praised me a lot. Thanks a lot. And finally, wherever I have been invited as either guest or chief guest, I used to give a small token of gift to the performing artist. And today also, with the permission of the chair, I would like to present, madam, provided if you permit me. Thank you so much. Thanks a lot for giving me this minute. Please do sit back and enjoy the rest of the program. Thanks a lot. Thank you so much.
ஐயாவினுடைய வாழ்த்துக்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியமாய் அல்லாமல் பக்கவாத்தியமாய் உடனிருந்து பலம் சேர்த்த பக்கவாத்திய கலைஞர்களை கௌரவிக்கும் தருணம். வாய்ப்பாட்டில் இசைக்கலை அரசன் திரு மேகவண்ணன் அவர்கள், மிருதங்கத்தில் வாத்திய கலைமணி மாயவரம் திரு ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள், வயலினில் நாதலய பிரவாகினி திருமதி துர்கா கணேஷ் அவர்கள், புல்லாங்குழலில் திரு திலீப் கிருஷ்ணா அவர்கள், ரிதம் பாடல் வாத்திய கலைமணி திரு ஹரிஹரன், ஒப்பனையில் நம் மாணவ கண்மணிகளின் அழகுக்கு அழகு சேர்த்த திரு தமிழரசு அவர்கள், இந்த நிஜங்களை நினைவுகளாக்கி எங்கள் நினைவுகளுக்கு பரிசு அளிக்கும் மதர் ஸ்டுடியோ திரு பத்மநாபன் அவர்கள், மாதவியின் ஆடல் அரங்கமாய் இந்த அரங்கத்தை ஒளிரச் செய்திருக்கின்ற திரு குமார் அவர்கள்,
ஒலி ஒளி அமைப்பில் ராணி சீதை ஹாலை சார்ந்த சகோதர பெருமக்கள், வயிற்றுக்கு உணவிட காத்திருக்கும் செந்தூர் கேட்டரர்ஸ், சிறப்பாக வர்ணனை வழங்கிய திரு மைத்ரேயி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றோம். வாழ்த்தரங்கம் இனிதே நிறைவு பெறுகின்றது. மேடை நாட்டிய அரங்கத்திற்கு தயாராகின்றது. இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் தொடர்ந்து நாட்டிய அரங்கம். அதன் முன்னே இந்த சலங்கை பூஜை நாட்டிய நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கின்ற குழந்தை செல்வங்களை அங்கீகரிக்கின்ற அருமையான தருணம். மாணவ கண்மணிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
சலங்கை பூஜை நாட்டிய நிகழ்விற்கு வருகை தந்து இந்த குழந்தைகளை வாழ்த்த வந்திருக்கின்ற பாட்டும் பரதமும் எடிட்டர் ராம்கி சார் அவர்களை அன்போடு வரவேற்று ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா சார்பாக அவருக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. சிறப்பு செய்ய குரு டாக்டர் காயத்ரி வெங்கட்ரமணி அவர்.